கர்நாடகாவில் வெள்ளம். மேட்டூர் அணை நிரம்பியது. காவிரி ஆற்று பகுதியில் வெள்ளம். விவசாய நிலையோ பரிதாபம், மக்கள் நிலையோ கேள்விக்குறை. காரணம் என்ன பார்ப்போம். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஜூலை 12 முதல் 31 வரை தினமும் 1 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. ஆயினும் கர்நாடகா மறுப்பு தெரிவித்தது. ஆனால் கனமழை காரணமாக கர்நாடகா அணை நிரம்பி உபரிநீர் திறந்து விடப்பட்ட நிலையில் மேட்டூர் அணை 120 அடியை எட்டியது. தற்போது கல்லணை உட்பட ஆறுகளில் நீர் நிரம்பி ஓடுகிறது. ஆயினும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆற்றோர மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றனர். காரணம் என்ன என்று விசாரணையில் இறங்கினோம். விசாரணையில் மேட்டூர் அணைக்கு காவிரி நீர் வந்த பிறகு அங்கிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு கல்லணைக்கும் கொள்ளிடத்திற்கும் செல்லும். ஆனால் கல்லணைக்கு செல்லும் தண்ணீர்தான் கடைமடைக்கு வந்து சேரும். இருப்பினும் கல்லணையில் இருந்து வெளியேறும் தண்ணீர் மிக மிக குறைவான அளவில்தான் கடைமடைக்கு சென்று சேர்கிறது. இதன் காரணமாக தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள விவசாய பகுதிகளுக்கு காவிரி நீர் சரியாக கிடைப்பதில்லை. அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கும் விவசாய பகுதிகளுக்கும் ஏமாற்றமே வருகின்றது. மேலும் காவிரி நீரை நம்பி திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர் உட்பட காவிரி பாசன விவசாயிகள் மட்டுமின்றி கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராண ஏரிகளும் உள்ளன. இப்பகுதி விவசாயிகள் தண்ணீர் கிடைக்காமல் பெரிதும் பரிதவித்து வருகின்றனர். மேலும் வீராணத்தை நம்பிதான் சென்னை வாசிகளும் உள்ளனர். அதேபோல புதுக்கோட்டை மாவட்ட கிராம விவசாயிகளும் காவிரி நீர் கிடைக்காமல் வருடம் அவதிப்படுகின்றனர். இது குறித்து விவசாயிகள் கருத்து கூறுகையில், அரசின் திட்டமிடாத செயல் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் பல டிஎம்சி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியே பழையாறு என்ற இடத்தில் காவிரி நீர் கடலில் கலந்து வருகிறது. இதற்கு சாட்சி காவிரி நீர் சுமார் 15 டிஎம்சி கடலில் சென்று வீணாவதே என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் விவசாயிகள் கருத்தாக இருப்பது, மழைக்காலம் வருவதற்கு முன்னரே கிளை ஆறுகள், வாய்க்கால்கள், நீர்வழி பாதைகளை செப்பனிட்டு வைக்க வேண்டியது பொதுப்பணித்துறையின் தலையாய கடமையாகும். ஆண்டுதோறும் 80 முதல் 100 டிஎம்சி வரை காவிரி நீர் கடலில் வீணாகிறது. மேலும் வெள்ளம் வருவதற்கு காரணம் சட்டபூர்வமற்ற முறையில் அதிகமாக மணல் அள்ளப்படுவதால் பள்ளங்கள் ஏற்படுகின்றன. இதனால் காவிரி நீர் அதிகமாக வரும்போது சாலையில் உள்ள மின் கம்பங்கள் சாய்கின்றன. குடியிருப்புகளில் உள்ள சாலைகள் விழுங்கப்படுகின்றன. சிறு சிறு பாலங்கள் ஆற்றில் அடித்து செல்லப்படுகின்றன என்றும் குற்றச்சாட்டுகள் கூறுகின்றனர். இதற்கு ஆங்காங்கே 7 அல்லது 8 இடைவெளியில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டினால் நீரை சேமிக்கலாம் என பொதுப்பணித்துறை முன்னாள் பொறியாளர்கள் வலியுறுத்தி வருவதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் காவிரி டெல்டா பகுதிகளில் மணல் குவாரிகள் அமைப்பதற்கு ஆர்வம் காட்டுவதற்கு மேலாக தமிழக அரசு கதவணைகள், தடுப்பணைகள் கட்டும் விவகாரத்தில் காட்டினால் வருடந்தோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கர்நாடகாவிடம் காவிரி நீர் கேட்டு சட்ட போராட்டமும், காவிரி நீருக்காக ஆங்காங்கே போராட்டங்கள் நடத்தப்படுவதும் தவிர்க்கப்படலாம் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். நன்றி, வணக்கம்.